யோ கிளம்பிட்டியா? ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிச்சிட்டு போனேன். 5 நிமிஷம்னு அரை மணி நேரம் ஆக போகுது. பொம்பளை நான் கூட சீக்கிரமாக கிளம்பிட்டேன். காலையிலேருந்து கிளம்புங்கிறியே, ஆனால் எங்கே போகிறோன்னே சொல்ல மாட்டேங்க. ஏன் சொன்னா தான் சார் வருவீங்களோ? அப்படி இல்லை சின்ன பொண்ணு, அப்போ தானே அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ட்ரெஸ் பண்ண முடியும். சப்போஸ் கல்யாண வீடுனா வேஷ்டி சட்டை போடணும், இல்லை கடைக்கு எதுக்குன்னா டிஷர்ட்டும் பேண்ட்டும் போடணும். ஏதாவது நீ உருப்படியாக சொன்னா தானே சின்ன பொண்ணு. எங்கே போகணுன்னாலும் உனக்கும் எனக்கு இதே காஸ்டியூம் தான். வா போகலாம். ஒரு நிமிஷம் சின்ன பொண்ணு. என்னையா? எங்கே போகிறோன்னு என்கிட்ட தான் சொல்லலை, அம்மா கிட்டேயாவது ஒரு வார்த்தை சொன்னியா? உன்னையவே ஒரு ஆளை மதித்து சொல்லல, உங்கள் அம்மா கிட்ட சொல்லுவனையா? சின்ன பொண்ணு, அவங்க வயசில் பெரியவங்க சின்ன பொண்ணு, அவங்ககிட்ட சொல்லாமல் நம்ம எப்படி போக முடியும்? அதெல்லாம் போகும்போது சொல்லிக்கலாம். இவன் எங்கே போகிறோன்னு சொல்லாமலே கூட்டு போகிறது பார்த்தா ஏதாவது நமக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவாளோ. நமக்கு நெக்ஸ்ட் மந்த் வேறு பர்த்டே வருது, இருக்கலாம். பாத்தியாயா உங்கள் அம்மாவை எவ்வளோ ஒய்யாரமாக படுத்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருக்குன்னு? மல்லாக்க படுத்துக்கிட்டு விட்டத்தை பார்க்கறதுல சாரி டிவி பார்க்கறதுல என்ன ஒரு சுகம் கேட்டியா? இந்த அம்மா வேற சும்மா வளர்க்க மாட்டாங்க. அத்தை, நானும் உங்கள் பையனும் கடைக்கு போயிட்டு வந்துடுறோம். எந்த கடைக்கு மகாராணி? காலையிலேயே கிளம்புறீங்க? நான் ராணி இல்லைத்த, நீங்கள் தான் ராணி. அதான் காலையில் விடிஞ்சு விடியாததுமா எந்த வேலையும் இல்லாமல் ஒய்யாரமாக படுத்துட்டு டிவி பார்க்குற சுகம் கிடச்சிருக்குல்ல. என்னத்த ராணி முகம் போய் ராங்கி முகம் வந்துருச்சு? என்னடா உன் பொண்டாட்டி என்னை கிண்டல் பண்ணுறத பார்த்து சிரிச்சிட்டு இருக்கியா? இல்லைம்மா, எனக்கே தெரியாமல் சிரிப்பு வந்துருச்சு, சாரிம்மா. என்ன கடைக்கு போகிறீங்க? அதெல்லாம் வந்து சொல்கிறேன். இப்போ நேரம் இல்லை, நாங்கள் கிளம்புறோம். அம்மா கூட போயிட்டு வந்துடுறேன். இவனாச்சும் எங்கே போகிறான்னு சொல்கிறானா பாரு. பொண்டாட்டி வந்துட்டா எல்லா வீட்லேயும் மாமியார் மாருக டம்மி ஆயிடுவாங்க போல. ஏன் சின்ன பொண்ணு ஜவுளி கடைக்கு கூட்டி வந்துருக்க? உனக்கு ட்ரெஸ் எடுக்க போறியா? இல்லை, ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன். இப்போ தான் பைக் டிரைவிங் கம்பெனி வைக்க போறேன்னு சொன்னேன், அதுக்குள்ள அடுத்த இன்னிங்ஸா? சின்னதாக ஒரு ஜவுளி கடை ஆரம்பிக்கலான்னு இருக்கேங்க. அழாத சின்ன பொண்ணு, நான் சும்மா தான் சொன்னேன். எனக்கு வீட்டில் இருக்க போர் அடிக்குது. அது உங்கள் அம்மா மூஞ்சியை பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப இரிட்டேட் ஆகுது. அதுக்கு தான் இந்த வழியை யோசித்தேன். ஜவுளி கடை வச்சுட்டோன்னா நான் கடையிலே இருந்துப்பேன் பாரு. உங்கள் அம்மா கிட்டையும் பேச்சு வாங்க வேண்டியதில்லை, இல்லை? அதனால தான். சரி வா, எல்லாத்துலேயும் ஒரு 4 செட் எடுத்துக்கலாம். முதல்ல இனிஷியாக ஸ்டார்ட் பண்ணும்போது கம்மியாக வச்சுட்டே ஆரம்பிக்கலாம். பாத்தியா கூட்டத்தை? இதுக்கு தான் உன்னை காலையிலேயே வா கிளம்புன்னு அவசரப்படுத்தினேன். அதான சின்ன பொண்ணு, வீக் டேஸில் கூட இவ்வளோ கூட்டமாக இருக்குது. இப்போல்லாம் யாரும் நல்லது பிள்ளதுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்கிறது இல்லை, நினச்சா ட்ரெஸ் எடுக்கிறது. வீட்டில் போர் அடிச்சா ஷாப்பிங்னு கிளம்பிடுதாளுங்க. முன்னாடிலாம் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்காரங்க ட்ரெஸ் எடுப்பாங்க, சுற்றி உள்ள சொந்த பந்தத்துக்கு எடுப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் ஃபங்க்ஷனுக்கு போகிறவங்களே பொண்ணு மாதிரி மேக்கப் போட்டுட்டு போகிறாங்கடா. சரியா சொன்னீங்க மேடம். உங்கள் வீட்லேயும் ட்ரெஸ் எடுக்க வந்திருக்காங்களா சார்? இல்லை மேடம், நான் இந்த கடையில் வேலை பார்க்குறேன். இந்த ஆளை பார்த்தா உங்கள் அப்பா சாயல்லையே இருக்காரியா? ஒருவேளை உங்கள் அப்பா இங்கே பார்ட் டைம் ஜாப் பார்க்குறாரோ? சின்ன பொண்ணு, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. என்னையா ரொம்ப ஓவரா இந்த ஆள் முன்னாடி என்ன அவமானப்படுத்துவியா? அப்படி இல்லை சின்ன பொண்ணு, ஏதோ கோவத்தில் பேசிட்டேன். உனக்கெல்லாம் என் மேலே எப்பவுமே கோவம் வரக்கூடாது, புரியுதா? ஏங்க நீங்கள் இங்கே வேலை பார்க்குறேன்னு சொல்கிறீங்க, இவ்வளோ கூட்டத்துலையும் நீங்கள் ஏதோ சும்மா இருக்கிற மாதிரி இல்லை தெரியுது. அதெல்லாம் சின்ன சின்ன வேலை ட்ரிக்கு சார். நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து காட்டுறேன். சார். ஐயோ சார், ஏன் அழறீங்க? இல்லை சார், நான் எத்தனையோ கஸ்டமருக்கு இந்த மாதிரி துணி எடுத்து காட்டியிருக்கேன். ஆனால் யாருமே இத்தனை ட்ரெஸ்ஸில் ஒன்று கூட பிடிக்கலைன்னு சொல்லி என்கிட்ட சொன்னதே கிடையாது. சார், இந்த ரேக்கில் இருக்கிறத எடுத்து போடுங்களேன். ஏம்மா, நீ ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கியா இல்லை கடையில் உள்ள எல்லா ட்ரெஸ்ஸையும் களைச்சி போட வந்திருக்கியாம்மா? கடைக்கு எதுக்கு வருவாங்க? ட்ரெஸ் எடுக்கிறது தான் வருவாங்க. நீ நல்லதாக 4 ட்ரெஸ் எடுத்து போட்டிருந்தேன்னா நான் ஏன் எல்லா ரேக்கையும் எடுத்து போட சொல்ல போகிறேன்? இதுக்கு மேலே என்னால் எடுத்து போட முடியாது. நீங்கள் ட்ரெஸ் வேணும்னா வேறு கடையில் போய் எடுத்துக்கோங்க. என்னையா இந்த கடைக்கே நீ தான் ஓனர் மாதிரி பேசுகிற? நான் ஓனர் இல்லைம்மா, நீங்கள் கேட்குறதுக்கு ஓனர் தான் வந்து எடுத்து போடணும். ஓனர் சார். என்னப்பா? சார், இவங்களுக்கு இவ்வளோ ட்ரெஸ் எடுத்து போட்டதில் எதுவுமே பிடிக்கலையா, இந்த ரேக்கையும் எடுத்து காட்டுங்கன்னு கேட்குறாங்க. மேடம், நீங்கள் இங்கே எடுத்து போட்டிருக்கிறதுல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க மேடம், அதுக்கப்புறமா இந்த ரேக்கை காட்டுறோம். எதுவுமே இதில் பிடிக்கலையா. சார், நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. இங்கே இருக்கிற ட்ரெஸ் எதுவுமே அவ்வளோ நல்லா இல்லை சார், அழகாக இல்லை, டிசைன் இல்லை. நானும் சின்னதாக ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் வைக்கலான்னு தான் இங்கே பார்க்கறதுக்கு வந்தேன். ஆனால் எனக்கு என்னமோ இங்கே கலெக்ஷன்ஸே பிடிக்கல சார். மேடம், இங்கே கலெக்ஷன் நல்லா இல்லாமல் தான் இங்கே இவ்வளோ கூட்டம் வருதா? அவங்கெல்லாம் ஏதாவது ரஃப் யூஸ்க்கு எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க சார். ஆமாம், நீங்கள் பார்த்தீங்க. இவ்வளோ துணியை களைச்சி போட்டதும் இல்லாமல் ஒரு ட்ரெஸ்ஸு கூட நல்லா இல்லைங்கிறது மாதிரி கமெண்ட் கொடுக்குறீங்க. நல்லா இருந்தால் தானே சார் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். சின்ன பொண்ணு, வாயை மூடு. உனக்கு இங்கே பிடிக்கலன்னா வேறு கடைக்கு போய் பார்த்துக்கலாம், வா. இல்லைங்க, என்னமோ உலகத்துல இல்லாத கலெக்ஷன்ஸ் இவங்க தான் வச்சிருக்கிற மாதிரி பேசுதாரு, அதுக்கு சொல்கிறேன். நீ வா, நம்ம வேறு கடையில் பார்த்துக்கலாம். போவோம். எனக்கு மட்டும் என்ன ஆசையா இங்கே இருக்கிறதுக்கு? ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம். நீ இப்படி வா.
சார் நான் இவ்வளோ பெரிய கடையாக இல்லைனாலும் சின்னதாக ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் வைக்க போகிறேன். அப்போ வந்து என் கடையில் வந்து பாருங்கள். அந்த சின்ன கடையில் நிற்க முடியாத அளவுக்கு கூட்டம் வரப்போகுது என்னோட செலெக்ஷனை பார்த்து. அப்போ தான் தெரியும் உங்களுக்கு நீங்கள் ஓல்டு கலெக்ஷன் வச்சுருக்கீங்கன்னு. மேடம், நீங்கள் எடுக்கலைனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு எங்கள் பாஸை கோவப்படுத்தாதீங்க. அதெல்லாம் திரும்ப எங்கள் மேலே தான் விடியும். நீங்கள் முதல்ல கிளம்புங்கம்மா. உங்கள் பாஸே வாய மூடிட்டு இருக்கும்போது உனக்கு என்னையா? ஐயோ சின்ன பொண்ணு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காத, சீக்கிரம் கிளம்பு போகும். சார் சாரி சார், இவ கொஞ்சம் இப்படி தான் துருக்குத்தனமாக பேசிடுவா. ஆனால் மனசில் ஒன்றும் வச்சுக்க மாட்டா. உங்கள் கடை ட்ரெஸ் எல்லாம் நல்லா தான் சார் இருக்குது. இவளுக்கு தான் அதெல்லாம் பிடிக்கல போல. ஆனால் சார், நீங்கள் உங்கள் பொண்டாட்டிக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க, மற்றவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசக்கூடாதுன்னு. நான் பார்க்குறதுக்கு தான் கோவப்பட்டுட்டு நிற்கிற மாதிரி நிற்கிறேன், ஆனால் எனக்கு உண்மையிலே கண்ணீர் வருது சார். சார் சார் அழாதீங்க சார். சார் அப்படியே சத்தம் போடாமல் டக்குன்னு திரும்பி பாருங்கள். உங்கள் சேல்ஸ்மேன் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு நீங்கள் அலறதை பார்த்து. ஏய், நான் அலறதை பார்த்து சிரிச்சுக்கிட்டா இருக்க? சார் மற்றவங்க எல்லாம் மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுவாங்க. ஆனால் எனக்கு அந்த பழக்கம் கிடையாது. எனக்கு என்ன தோணுதோ அதை நேரடியாக சொல்லிடுவேன், அவ்வளோதான். மேடம், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? சொல்லுங்கள் சார், தாராளமாக பண்ணுறேன். நீங்கள் தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்க மேடம், ப்ளீஸ். போதும் சின்ன பொண்ணு, இதுக்கு மேலே இவர் தாங்க மாட்டார். சின்ன பொண்ணு வா போகலாம். சரி, கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன். இன்னுமா? பயப்படாதீங்க சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய். நீ என்ன என் வாயை பிளந்துட்டு பார்த்துட்ருக்க? போய் வேலையை பாரு. ஓகே சார், இப்பயே போகிறேன். ஒரு நிமிஷம். நாம் அவர் அழுததை பார்த்து சிரித்ததை கேட்பாரோ? சொல்லுங்கள் சார், உண்மையிலேயே நம்ம கடையில் கலெக்ஷன்ஸ் நல்லா இல்லையா? அவள் கிடக்கா சார் ஓட்டோட குச்சி. அவள் சொல்கிறான்னு நம்ம கடையில் நல்லா இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ட்ரெஸ்ஸு. நம்ம ஊர்லேயே நம்ம கடையில் இருக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸு வேறு எங்கேயும் இல்லை சார். சரியா சொன்னியா? உனக்கு இந்த மாதம் இன்க்ரிமெண்ட். தேங்க்யூ சார். நான் போய் கஸ்டமர் பார்க்குறேன். இந்த ஆளை நம்ம வந்த நாள்லேருந்து ஐஸ் வச்சுருந்தா இந்நேரம் நாமளும் இது மாதிரி ஒரு கடை வச்சுருந்துருக்கலாம் போலையே. இது தெரியாமல் இவ்வளோ நாளை வேஸ்ட் பண்ணிட்டோமே.